அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கூறினார்கள், மறுமையில் என்னுடைய சமூகத்திலிருந்து திகாமா மலையைப் போன்று நல்ல அமல்களை எடுத்துக்கொண்டு சிலர் வருவார்கள். ஆனால் அல்லாஹ் அந்த அமல்களை எல்லாம் தூள் தூளாக்கி பறக்க விட்டு விடுவான் என்று கூறினார்கள். இதை கேட்டதும் சஹாபாக்கள் நடுங்கி போனார்கள். யா ரசூலல்லாஹ், அவர்கள் யார் என்பதை எங்களுக்கு அறிவியுங்கள், நாங்களும் அவர்களில் ஒருவராக ஆகாமல் இருப்பதற்காக என்று கூறினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களும் உங்களைப் போலவே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடியவர்கள்தான். ஆனால் தனித்து இருக்கும்போது அல்லாஹ்வின் வரம்புகளை மீறுவார்கள் என்று கூறினார்கள். அதாவது வெளியில் பார்க்கும்போது நல்ல ஈமான் உள்ளவர்களாகவும் நிறைய அமல்களை செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பவர்கள் போல தோட்டத்தில் இருப்பார்கள். ஆனால் சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாக கிடைத்தால் அல்லாஹ்வின் பயம் கொஞ்சமும் இல்லாமல் அல்லாஹ் தடுத்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களுடைய அமலைத்தான் அல்லாஹ் மறுமையில் தூசி